ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரத்யூஷ் சேது. இது வரைக்கும் பிரத்யூஷ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியானா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் விஜய் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவாரா அல்லது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒதுங்கிடுவாரா அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்பார்த்தாங்க, திமுகவும் எதிர்பார்த்தது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் இன்னும் தீவிரமாக அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம் விஜய் தெரிஞ்சுக்கணும். என்னான்னு கேட்டால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கும் அஞ்சாத ஒரு கழகம். கருணாநிதி காலத்திலிருந்தே அப்படி தான். அண்ணாதுரை ஒரு சிலன்னு கூட சொல்ல முடியாது, சில மாதங்களில் அவர் உயிர் துறந்துட்டார். அப்புறமா ரெண்டாவதில் இருந்தவங்களையெல்லாம் கீழே தள்ளி முதல்வர் சீட்டில் அமர்ந்தார் ஐயா கருணாநிதி. அவர் செஞ்சதை பற்றி சொல்லணும்னா அது நிறைய எபிசோடு போகும். அந்த அளவுக்கு அவர் தமிழகத்தை குட்டுப்பழுதி ஆக்கியிருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ விஜய் விஷயத்துக்கு வருவோம். 75 வருஷமாக அரசியல் இருக்குது இந்த திமுக. 27 வருஷமாக ஆட்சியில் இருக்குது. சென்ட்ரலில் பிஜேபி இருக்கும்போதும் கூட்டணி சேர்ந்து தனக்கு வேண்டிய இலாக்காக்களை எதில் எல்லாம் கொள்ளையடிக்க முடியும்னு கேட்டு வாங்கி ஏகப்பட்ட பைசா சேர்த்து வச்சிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் அங்கே ஆட்சி செய்ய போதும் மத்திய சர்க்காரில் அவங்க கூடயும் கூட்டணி வச்சு எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எந்த ஒரு இலாக்காவை எடுத்தால் பைசா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த வீல் சேரில் கூட போய் டெல்லியில் உட்காந்து தனக்கு வேண்டிய அத்தனை வேலைகளையும் செஞ்சார் இந்த கேடுகட்ட கருணாநிதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவருக்கு கொஞ்சமும் சலியாமல் இந்த ஸ்டாலின் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. போராத நேரம் இந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுனால இப்போ இவருக்கு 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது, அவங்களும் இறந்துட்டாங்க. அதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அதே சமயம் பிரசாந்த் கிஷோர் காரில் விழுந்து ஸ்டாலின் அவர் சொல்கிற மாதிரிலாம் எந்திக்கிறது, உட்கார்றது, நடக்குது, பேசுகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி 320 கோடியா 350 கோடியா அவருக்கு அழுது ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால் கொள்ளை அடிக்கிறது அவங்க கண்டிப்பாக நிறுத்த போகிறது இல்லை. இதில் விஜய் ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் தனியாக நின்று இந்த திராவிடத்தை அழிக்கவே முடியாது. அதுதான் நிஜம். அவர் மீட்டிங்கில் சொல்லியிருக்கலாம், கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் மறந்துடணும். பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. முதல் எதிரி திமுகவுக்கு பிஜேபி, அடுத்தது அதிமுக. இப்போ விஜயும் அதில் சேரணும். சேர்ந்தாதான் அவர் என்ன செய்யலாம், கண்டிப்பாக 3 பேர் சேர்ந்தாங்கன்னா திமுகவை ஓட விரட்டலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது ஆந்திராவில் பவன் கல்யாண் என்ன பண்ணார், பிஜேபி கூட சேர்ந்தார், வெற்றி அடைஞ்சார், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி விஜய் யோசித்து பிஜேபி அதிமுக கூட சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபியும் விஜயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதிமுகவும் அந்த ஒரு சில தாவேக்கா கொடியை எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்கில் பறந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் அவர் விஜய் என்ன செய்யணுன்னா, ஒரே வழி இவங்களோட கூட்டு சேர்ந்து நம்ம ஜென்ம விரோதி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த தடவை அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா இன்னமும் திமுக தலையெடுக்கவே முடியாது. அவங்க சரித்திரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு விஜய் கொஞ்சம் ஒத்துழைச்சு
கௌரவம் பார்க்காம பிஜேபி அதிமுக கூட சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதை அவர் செய்வாருன்னு நம்புவோம். நல்ல ஒரு எதிர்காலம் தமிழகத்துக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.